அதாவது அம்பேத்கர் சொல்லுவார், அதிகாரத்தை நோக்கி போகணும், அதிகாரத்தை கையகப்படுத்தணும்னு வரும். சரியா? இப்போது பண்ணையார் வீட்டில் சோறு வாங்க போகிறோம், சின்ன தூக்கத்துன்னு போகிறோம், பத்தலை, உடனே நாளைக்கு பெரிய தூக்கத்துன்னு போகணும் அப்படின்னு பண்ணையார்கிட்ட தான் போய் சோறு வாங்குவேன். பண்ணையார்கிட்ட என்ன சோறு வாங்குவேன்? பண்ணையார் என்னென்ன வகையெல்லாம் சாப்பிட்றாரோ அதையெல்லாம் ஒன்று கொடுப்பாரு. எது எக்ஸஸாக இருக்குதோ, எது மிச்சம் மீறுதோ, ஸோ எது நல்லா இல்லையோ, எது சுமாராக இருக்குதோ அதை தானே உங்கள்கிட்ட கொடுப்பாரு. அதை சின்ன தூக்கில் வாங்கினா பெரிய தூக்கில் வாங்கினான்னா அவர் கொடுக்குறது தானே. திமுக கூட்டணி இருந்து கொண்டு சின்ன தூக்கு எடுத்து போனோன்னா பெரிய தூக்கு எடுத்து போனான்னா, சின்ன தூக்கு எடுத்து போனால் ஒரு 4 கை சோறு இருக்கும், பெரிய தூக்கு எடுத்து போனால் ஒரு 6 கை சோறு இருக்கும். அந்த சோறு தரமான சோறாக இருக்குமா? உன் வீட்டில் நீயா சமைச்சினா நீ விரும்பியதை சாப்பிட்லாம், அந்த உணவின் ருசியை அறியலாம், உனக்கு வேண்டியதை நீ சாப்பிட்டுக்கலாம். நான் ருசியாக வேணும், நான் நினச்சதை சாப்பிட்ணும் அப்படின்னு பண்ணையார் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா பண்ணையார் கொடுக்குறதானே கொடுப்பாரு. அப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வது போல் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நீ நகரணும், அதை கைப்பற்றணும். இப்போ தமிழ்நாட்டில் 44 ரிசர்வ் தொகுதி இருக்குது. ஒவ்வொரு முறையும் 44 பேர் சட்டமன்றத்துக்கு போகிறான். 44 பேர் என்னடா பண்ணுறான் கடவுள் கூட தெரியாது போல. அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியுதா? அதுவும் தெரில. இதில் வேறு சொல்கிறானுவோ அந்த சட்டமன்றத்தில் அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு, அது எந்த அட்ரஸ்ன்னு தெரில. கேட்டால் நம்ம கூட ஒரு 4 பேர் அமுச்சு விடலாம், எப்போ அந்த இடத்துல போனால் அவர் கேட்டதை கொடுக்குறாராமான்னு. அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு, திராவிட கடவுள் கேட்காமே கொடுக்குறாரு. நல்லா இருக்குல்ல இது? அப்படி பேசுகிறாங்களே தவிர யாரும் இந்த சமூகத்துக்காக பேசுனது. உதாரணம் சொல்ல போனால் இன்றைக்கி வேங்கவே இல்லை, இவ்வளோ அசம்பாவிதங்கள் நடந்தது. 44 பேர் ஒருத்தன் பேசுனானா? ஒருத்தன் கம்யூனிஸ்ட்லேயும் ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏக்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கூட பேசலையே. வேங்கைவேலை பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ வேங்கைவேலோட சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு சார்? 3 பேர்த்த குற்றவாளி அப்படின்னாங்க, அவங்கள ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்களா? அதுதான் பட்டாலாம் கொடுத்துட்டாங்கல்ல. அப்புறம் வீட்டுக்கு ரொம்ப நாளாக பட்டா கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு புரோக்கர் ஒருத்தர், புரோக்கர்னால் அவருக்கு வச்சுப்பாங்க, இன்டர்மீடியேட்டர்னு சொல்லாமா, அவர் போய் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஒரு எம்எல்ஏ அவர் போய் இந்த பட்டா வச்சுங்க, யோ பட்டாவை கேட்டேன், அட வச்சுங்க, இப்போ இவ்வளோ நாள் கேட்டிருந்தீங்க, அப்புறம் ஒரு 3 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம், இப்போதைக்கு இந்த பட்டா வைங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களை சமாதானம் செய்கிற வேலையில் ஈடுபட்டார். இன்னும் அந்த மக்கள் அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீறல. அவங்க அந்த போராட்ட நோக்கத்தோடு தான் இருக்கிறார்கள். எத்தனை வருஷம் இழுத்துட்டு போவாங்க சார்? இல்லை, அது கூட சீக்கிரம் கூட முடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். ஆனால் உண்மை குற்றவாளி அவன் இன்னமும் சுதந்திரமாக திரிகிறான். அவனுக்கு நோக்கம் என்ன வரும்? இந்த மாதிரி பல இடங்களில் பண்ணலாம். இதை பார்க்குறவங்களுக்கு யோ அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணால் அவனே தப்பிச்சிட்டான், அப்புறம் என்ன அப்படின்னு மக்களுக்கு சாதாரணமாக இருக்கிற ஒரு சில இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் இல்லை ஆதிக்கம் எண்ணம் கொண்ட ஒரு சிலருக்கு இது ஒரு உந்து சக்தியாக மாறிவிடும் என்று தான் எங்களுக்கு வருத்தம். நாங்கள் பீ தண்ணியை குடித்தோம், நாங்களும் மூத்திரம் போனோம், பீயை போனோம், அது வயிற்றுலேருந்து போயிடுச்சு, மாத்திரை சாப்பிட்டோம், போயிடுச்சு சார். ஆனால் எங்கள் மீது அந்த தடவப்பட்ட அசிங்கம் இருக்குல்ல, அந்த அசிங்கம் பல ஆண்டுகளுக்கு மாறாது. என்ன சொல்லுவான், இவெல்லாம் ஊரில் இருக்கிறவங்களாம் கலந்துட்டேன்னு சொன்னானுங்க, கடைசியில் இந்த பயப்புழுங்களே கலந்து இவனுங்களே குடிச்சிருக்கானுங்க. ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீயை என்ன டீ கிளாஸ் சுத்தமாக இல்லை, கொஞ்சம் கழுவி குடியானா கூட, ஏய் பீ தண்ணியை குடிச்ச நீ பெத்தியா, அப்புறம் எங்கன்னா வெள்ளை சட்டை கிட்ட பொண்ணு பற்றியா, சட்டை பற்றியா, வெள்ளையும் சொல்லியுமா, பீ தண்ணியை குடிச்சதுங்க இவங்க சின்ன வயசில் அப்படின்னு இன்னும் 20 ஆண்டுகள் கழித்தாலும் அந்த அவப்பெயர் நீங்கள் அந்த பெண்கள் சொன்னாங்கல்ல, இதுக்கு நீங்கள் எங்களை கொன்று இருக்கலாம்.